அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய மருந்து சீல் மூலத்துக்கு. இதில் கலந்துருக்க சரக்கு அப்படி பார்த்திங்கன்னா கடுக்காத்தோல். அது வந்து 1 கிலோவை 8 படி தண்ணியில் விட்டு கசாயம் வைக்கணும். அந்த கடுக்காத்தோல் வந்து 1 கிலோ வேணும், கொட்டை நீக்கினது. இஞ்சி நெய்யில் வறுத்தது 35 கிராமு. மிளகு, அது மிளகு பொடி வந்து 35 கிராமு. ஓமம் வந்து 35 கிராமு ஓமப்பொடி, ஓமத்தை பொடி செஞ்சது. கடுக்காய் அதேமாரி இப்போ கடுக்காயில் தான் கசாயம் வைக்கிறோம். அந்த கடுக்காய் கஷாயத்தில் கடுக்காய் பொடி 35 கிராம் சேர்க்கணும். அப்புறம் திப்பிலி ஒரு 35 கிராமு, சர்க்கரை 350 கிராமு, நெய் வந்து 35 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும். நம்ம கொஞ்சம் கூட குறை எடுத்துக்கலாம். 8 படி தண்ணியில் கடுக்காய் தூளை போட்டு ஒரு படியாக வற்ற வச்சு கஷாயம் வச்சு அதை வடிகட்டி, அந்த வடிகட்டின கஷாயத்தில் அந்த சர்க்கரை கொட்டி மீதி சரக்குலாம் சேர்த்து லேகியம் பண்ண போகிறோம். இதுதான் அந்த சீல் மூலத்துக்கு லேகியம் செய்முறை. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கடுக்காய், கொட்டை நீக்காத கடுக்காய். இது ஒரு 2 கிலோ எடுத்து அதை தட்டி உள்ளே இருக்க விதையை நீக்கிறணும். இப்போ அந்த கடுக்காய் தோலை வந்து கஷாயம் வைக்க போகிறோம். கஷாயம் வச்சுட்டு இஞ்சி வந்து நமக்கு அந்த சூரணம் பண்ணணும். ஒரு 100 கிராம் இஞ்சி வாங்கி நல்லா மேல் தோல் எடுத்துட்டு நல்லா நெய்யில் பொன்னுரில் வறுக்கணும். நெய் கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா நெய் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடைசி அந்த லேகியம் முடிக்கும்போது இதே இந்த இஞ்சி வறுத்த அந்த நெய்யவே கூட அதில் ஊற்றி நம்ம லேகியமாக கிண்டிக்கலாம். நல்லா ஈரம் வறுத்துட்டு இஞ்சியை ஒடிகிற பதத்துக்கு வரணும். இஞ்சியை வந்து கையில் உடைச்சோம்னா உடையணும். அந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னா தான் இஞ்சியை சூரணம் பண்ண முடியும். இது ஒரு 35 கிராம் எடுத்துக்கணும். நல்லா வறுத்திங்கன்னா திருப்படங்கி நிற்கும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் நல்லா கருகுன மாதிரி டார்க் ப்ரௌனாக மாறிடும். அந்த சமயத்தில் அதை ஓரமாக எடுத்து வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கணும். பவுட்ரு பண்ணி நம்ம இந்த லேகியம் கிண்டுறதுக்கு மொத்த சரக்குகளோடு இதையும் சேர்த்துக்கணும். ஒரு 8 லிட்டர் தண்ணியை கொதிக்க வைக்கணும். அந்த 8 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ கடுக்காய் போடணும். கடுக்காய் தோல் வந்து 1 கிலோ போடணும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து கொட்டை எடுத்த கடுக்காயோட தோல் அதை போடுறோம். இதை கஷாயம் வச்சு தான் இப்போ இந்த லேகியம் செய்ய போகிறோம். இந்த லேகியம் ரொம்ப துவர்ப்பாக இருக்கும். துவர்ப்பு பயங்கரமான துவர்ப்பு. ஒரு 1/4 ஸ்பூன் லேகியத்தை வாயில் வச்சு முழுங்க முடியாது. நாக்கிலேயே, அதாவது நாக்கெலாம் அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி அவ்வளோ துவர்ப்பு தன்மையாக இருக்கும். இஞ்சி வறுத்தது பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும் இஞ்சி வறுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் உள்ள சரக்கு மிளகுத்தூள், திப்பிலி, கடுக்காய், இஞ்சி, நெய், ஓமம் இதெல்லாம் இருக்குது. அதில் நெய் வந்து 35 கிராம் போட்டிருக்கேன். அது பத்தலை. கடைசியில் நான் வந்து 100 கிராமாக மாற்றிட்டேன். அதேமாரி இந்த பாகத்தில் வந்து சர்க்கரையும் கொஞ்சம் 10 மடங்கு எடுக்கணும். அது 350 கிராம் சர்க்கரை. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லேகியம் பண்ண போகிறோம். இந்த கடுக்காய் வந்து கஷாயம் போட்டு முடித்ததும் அந்த கஷாயத்தை வடிகட்டணும். வடிகட்டி இந்த இதர சரக்கோடு சேர்க்கணும். நல்லா கொதித்து ஒரு படியாக வற்றணும். 8 லிட்டர் ஊற்றினோம்ல, அது 1 லிட்டராக வற்றும்போது அது ஒரு இரும்பு சல்லடையில் சலிக்கிறோம், அதை வடிகட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் கடுக்காய் கஷாயம். இந்த கஷாயத்தில் தான் சர்க்கரை போட்டு பாகு காய்ச்ச போகிறோம். நம்ம பூரா சர்க்கரை இருக்குது. இந்த சர்க்கரையை தான் கலந்து மருந்து செய்ய போகிறோம். இது 350 கிராம் எடுத்துக்கணும். சர்க்கரையை கொட்டி நல்லா சர்க்கரை உடனே கரைஞ்சிடும். கரைஞ்சது கிண்டி கொண்டே இருக்கணும். கரண்டி வச்சு நல்லா கிண்டி பாகுபதம் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கெட்டியாகிடுச்சு அப்படின்னா லேகியம் ரொம்ப இறுகிடும். அதனால் பாகு வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் நுரைச்சி பபுள்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் பதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கையில் தொட்டு 2 விரலில் தொட்டு விரல் 2 நகட்டி பார்க்கும்போது இடையில கம்பி பார்த்துக்கு வரணும். கம்பி மாதிரி வந்துச்சுன்னா பாகு வந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா தெரியும்.
இப்போ வந்து அந்த சூரணங்களை எல்லாம் ஒன்றா கலந்து சலிச்சுக்கணும். சூரணம் எல்லாத்தையும், இந்த இஞ்சி வறுத்து இடித்தது, கடுக்காய், திப்பிலி, என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லா ஐட்டமும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த லேகியம் முடியும் போது கடைசியாக கூட நம்ம வந்து நெய் சேர்க்கலாம். லேகியம் ரொம்ப கல் மாதிரி இருக்கிறதுனால நம்ம முதைய வந்து நெய்யை சேர்க்குறோம். கட்டி சேராமல் கிண்டணும், கட்டி சேர்ந்துடக்கூடாது. லேகியம் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கு வரும்போது நெய்யை சேர்த்துட்றோம். 100 கிராம் நெய் சேர்த்தாச்சு. இப்போ சீல் மூலத்துக்கு லேகியம் வந்து ரெடி. இந்த லேகியம் யார் யார் சாப்பிட்லாம் அப்படின்னா, இயற்கையாக இப்போ நான் சொன்ன மாதிரி சலமாவது நீராகுது, ஆசனம் வழியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க அவங்க சாப்பிட்லாம். அதேமாதிரி சிலர் இப்போ வந்து மூலத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நரம்பு வச்சு கட் பண்ணி அந்த ஆசனத்தில் இருக்க அந்த சதையை வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அது நல்ல வைத்தியம் கிடையாது. அந்த வைத்தியம் பண்ணவங்களுக்கு ரொம்ப பேருக்கு இது சைடு எஃபெக்ட் மாதிரி வந்துடுது. ஏன்னா அந்த நரம்பு முடிச்சு வச்சு கட் பண்ணி எடுத்த பக்கத்துலேயே இந்த மூளை வந்து இந்த புண்ணு வந்துடுது. ஒரு புண்ணு வந்தால் பரவாயில்ல, மேலே கீழே நிறையா இது வந்துடுது. எல்லாம் இந்த மூலத்தோட பிரச்சனை தான். அந்த நோயாளிகளும் இந்த மருந்து சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு முன்னாடி காலையில் அரை ஸ்பூனும் நைட் அரை ஸ்பூன் சாப்பிட்ணும். சாப்பிட்டாங்கன்னா ஒரு 20 நாள் 30 நாளைக்குள்ளே அந்த மூலத்தில் இது வர்றது நின்றுடும். சீல் வர்றது, நீர் வர்றது, புண்ணு ஆறாமல் இருக்கிறது நின்றுடும். அவங்க நல்லா நிமிர்ந்து உட்காரலாம். ஒரு சைடு உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க, ஒரு சைடு மட்டும் படக்ஸை உட்காந்துருந்தவங்க நார்மலாக உட்கார முடியும்.